த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து மேரேஜ் இன்விடேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. எல்லாருக்கும் வச்சிருக்கீங்க. ஆஸ் எ சீஃப் டாக்டர் எனக்கு கிடையாதா? நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும்தான் என் கல்யாணத்துக்கு வரணும். ஓ, கீழ்த்தரமான புத்தி இருக்கிறவங்க எல்லாம் வர வேண்டாம். கரெக்டா சொன்ன கயல். என்ன எழில், கல்யாணம் ஆக போற குஷியில நக்கல் பண்றீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கையலுக்கு ஊரை சுத்தி ஏகப்பட்டு எதிரிங்க. அதுல யாராச்சும் ஒருத்தராவது உங்க கல்யாணத்தை நிறுத்துவாங்க. உங்க கல்யாணம் நடக்காது. டே அபச குணத்துக்கு பிறந்தவனே, நீ நல்லதான் நினைக்க மாட்ட, நல்லது கூட பேச மாட்டியா? எவன்டா சொன்னது எங்க கல்யாணத்தை நிறுத்துறேன்னு? இது கடவுள் போட்ட முடிச்சு. கயல் என் உசுருடா. அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அது நீ இல்ல, உன் அப்பன் இல்ல, உன் அப்பனோட அப்பனும் இல்ல, அந்த யமனோட அப்பனாலையும் முடியாத. ஏய், உனக்கு கிடைச்சதை வச்சு வாழ பாரு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நொடி கூட நல்லா வாழ முடியாத. ஒருவேளை உனக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அத குழி தோண்டி புதைச்சிரு, இல்லைன்னா நீ செத்துருவ. என்ன எழில், மிரட்டுறியா? சேச்சே, நான் உன்னை அந்த அளவுக்கு மிரட்டுறதுக்கு நீ இன்னும் வளரல. என் கோவத்துக்கான ஒசரம் கூட நீ இல்ல. ஜாக்கிரதையா இருன்னு எச்சரிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். சரி நீ போய் பாத்து. நான் போயிட்டு இருக்கேன். ஹலோ, யா சொல்லுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ கயல். சார். இந்தாங்க சார், you. ஃபேமிலியோட நிச்சயமா எங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். வரணும். தேங்க்யூ சார். நீங்க பாருங்க. ஓகே கயல், ஓகே. எழில், இங்க என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க? கயல் எங்க? அவ உள்ள டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அதான் அப்படியே பேசிட்டீங்க வந்துட்டேன். அப்படியா? சரி, ஓகே. எழில், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க. உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. முழுக்க முழுக்க என் ஃப்ரெண்டு கயலுக்காக தான் நான் பேசுறேன். என்னங்க நீங்க வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? என்னன்னு ஓப்பனா சொல்லுங்க. எழில், கயல் கழுத்துல நீங்க 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? கயல் இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியா இருக்கட்டுமே. இந்த கௌதம் டாக்டர்னால அவ பட்ட கஷ்டம்லாம் போதும்னு நினைக்கிறேன். உங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவ வாழ்க்கையோட சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்கிட்டோம். கயலுக்கு நர்ஸ் வேலைய சேவையா செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் குடும்பம் கமிட்மெண்ட் இல்லனா நான் சம்பளமே வாங்காம இந்த வேலைய மனநிறைவோட செய்வேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு தினம் தினம் இங்க போராட்டத்துக்கு நடுவுல தான் வேலை பாக்குறான்னா அது அந்த கௌதமாலதான். அதனாலதான் சொல்றேன், கையில இங்க வேலைக்கு அனுப்பாதீங்க. கயல் கிட்ட இதை பத்தி முன்னாடியே நான் பேசினேன் கீதா. ஆனா அவ சம்மதிக்கல. குடும்பத்துக்காக நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா.
அதுக்கு மேலே என்னால மறுத்தும் பேச முடியல. சரி கீதா, நான் ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா கௌதமுக்கு கையல் மேல அப்படி என்ன கோவம்? ஏன் எப்ப பார்த்தாலும் அவளையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்? உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நானே பல தடவை கையல் கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அவ சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறா. So, நீங்க சொல்லுங்க. கீதா, என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. கயல் அந்த பொறுக்கி பையன் கௌதமோட ஆசைக்கு வளைஞ்சு கொடுத்து போகல. அதுதான் அவனோட பெரிய கோவமே.